பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைகிறார். ஷபீர், இதுல ராமதாஸ் தலைவராக தேர்வு, கூட்டணி குறித்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ராமதாசுக்கு, ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் ராமதாசுக்கு, சௌமியா அன்புமணி நீக்கம். இந்த முடிவுகள் 26 தீர்மானம் என்ன செய்தியை உணர்த்துது? இதுல கூட்டணி தான் பிரதானம் அப்படின்றது தான் இந்த செயற்குழு கூட்டத்துடைய முக்கிய முடிவா இருக்கா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பாமக யாருடைய கையில் இருக்கிறது, யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்றத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை அதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக, செயற்குழுவின் வாயிலாக அவர் அதை உறுதி செய்திருக்கிறார் அப்படின்றதான். அதாவது இந்த கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் இந்த அடிப்படையில தான் இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்றது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா ஒட்டுமொத்தமாக பாமகவுக்குள் நடக்கின்ற பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடி அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சில நடவடிக்கைகளும் மேற்கொண்டார்கள். அத்தனை நடவடிக்கைகளும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. இதற்கு ராமதாஸ் அவர்கள் மீண்டும் தலைவராக வருவது மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படின்ற ஒரு செய்தியை தான் இந்த செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள், தீர்மானங்கள் எல்லாமே இருக்கு. ரெண்டாவது, இது ரொம்ப பர்சனலா போயிருச்சு இந்த சண்டை அப்படின்றது. இது வெறும் கட்சி ரீதியான ஒரு சண்டை இல்லாமல் அது குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பது இருக்கிறது. அதே மாதிரி காந்திமதி அவர்கள் பேசும்போது அன்புமணி ராமதாஸை அவர்களை ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணது, அதே போல சௌமியா அன்புமணி அவர்களை பசுமை தாயகத்திலிருந்து நீக்கி இருப்பது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சனலா இந்த சண்டை போயிருக்கிறது. ஆகவே தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போயிட்டாங்களோ அப்படின்ற கேள்விகளையும் இது எழுப்பி இருக்கிறது. ஏன்னா இது சரி செய்யக்கூடிய நிலைமை கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பியூஷ் கோயல் அண்மையில சென்னைக்கு வந்தப்ப அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான தகவல் கசிந்தப்ப ஒரு நிலைப்பாடு சொன்னது, ஜூனியரையும் சீனியரையும் சேர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு, நாங்க பாத்துக்கிறோம், 23 தொகுதிகள் ஒதுக்கீடு பண்றோம் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் அப்படின்றது வெளிவந்துச்சு. அவங்கள ஒன்றிணைக்கக்கூடிய ஃபார்முலா இன்னொரு பிரதான கட்சி கிட்ட இருக்கா, அதிமுக கிட்டயோ பாஜக கிட்டே இருக்கா? அவங்க எப்படி அதில் நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க? இல்ல, அது ஒரு நம்பிக்கை தான். இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்பு இந்த கட்சியை இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை நாங்க எடுப்போம் அப்படின்னு அவர் ஹோப்ஃபுல்லா இருக்கோம் அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அதிமுக தரப்புல இருந்து பேசும்போது நாங்க இரு அணிகளோட டச்ல தான் இருக்கோம், பாமகவோட நாங்க டச்ல இருக்கோம், இரு அணிகளோடையும் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே பாமகவும் நம்ம கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் பாமகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது யாராலும் தீர்க்க முடியுமா அப்படின்ற அந்த கேள்விதான் தற்போது இந்த செயற்குழுவின் மூலமாக மீண்டும் எழுப்பி இருக்கிறது. ஏன்னா பாமக பிரச்சனையை தீர்த்து விடலாம் அப்படின்னு, ரொம்ப ஈஸியா தீர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த எல்லையெல்லாம் கடந்து போய்விட்டது. இது ரொம்ப பர்சனலான ஒரு ஃபைட்டா மாறிடுச்சு. இது ஒரு ஈகோ பிரச்சனையை தாண்டி இது ஒரு ரொம்ப பர்சனல் பேட்டிலா இது மாறிடுச்சு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது. ரெண்டாவது, உங்களுக்கு பாமகவில் தற்போது யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? தேர்தல் ஆணையத்தின்படி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பெயர் தான் இருக்கிறது. அதுல அவர் தான் தலைமை அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்க கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் மூலமாக அது இருக்கு, பேப்பர் இருக்கு. அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல திரு ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்தும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புவாங்க. சோ இது கடைசியாக நீதிமன்றத்துலதான் போய் இந்த பிரச்சனை முடியும் அல்லது முடியாமல் போகும். ஆனால் அரசியல் ரீதியாக இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றது ரெண்டுமே, பாஜகவுக்கும் ஒரு கிளியர் பிளான் இல்ல, அதிமுகவுக்கும் ஒரு கிளியர் பிளான் இல்ல அப்படின்றதா நமக்கு இங்க தெரிகிறது. யாருடன் கூட்டணி பேசுவது? இப்ப கூட்டணி பேசுவதற்கான அத்தனை அதிகாரமும் திரு ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் என்பது திரு ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ஸ்டேக்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்றதுதான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் தான். பாஜக ரொம்ப நம்ம எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை தீர்த்துடலாம், ஏன்னா குருமூர்த்தி அவர்கள்லாம் போய் சந்திச்சு பேசுவதற்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டது. அதனால இதை இனி எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்க என்டிஏக்குள்ளேயே 1008 பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. டிடிவி தினகரன் யார் பக்கம் போகிறார், ஓபிஎஸ் எப்படி மறுபடியும் கொண்டு வர்றது, அதிமுக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பாஜகவுக்கு தெரியாத ஒரு சூழல்ல
தற்போது பாமகவில் வெடித்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தற்போது பூதாகரமாகி இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையும் வந்து அவர்கள் தீர்க்க வேண்டும் அப்படின்னா கடைசி வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகளிடையே நடக்கின்ற பிரச்சனைகளும் குடும்பங்களுக்கு இடையே நடக்கின்ற பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாக மாற்றி விடுவார்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கிறது. பாஜகவுக்கு ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டுல ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும், திமுகவை எதிர்த்து ஒரு வலுவான என்டிஏவை உருவாக்க வேண்டும் அப்படின்ற அவங்களுடைய அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகி கொண்டு இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து இதுல பார்க்க வேண்டியது. இதுல ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கிளியரா இருக்கு. பாமக என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நான் தான் பாமகவுக்கு தலைவர். அதுல இருந்து அவர் எங்கேயும் மாறுபடல. தற்போது இந்த செயற்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களும் அதே லைன்ல தான் இருக்கு. அவரு வந்து தன்னுடைய நிலையில இருந்து அவரு கீழே இறங்கவே இல்லை. இறங்க வேண்டும் அப்படின்னா ஒரே ஒருத்தரால் தான் பண்ண முடியும், அது அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான். இறங்கி வந்தால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் அவர் இருக்காரு. சோ சீனியர் ராமதாஸ் வந்து ஒரு நீண்ட காலமாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு தெரியும், அவர் ஒரு விஷயத்த வந்து மனசுல வந்து ஒரு விஷயத்த ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல இருந்து அவரை வந்து பின்வாங்க வைப்பதும், அதுல இருந்து அவரை வந்து பின்வாங்கிட்டு வேற ஒரு முடிவு எடுக்க வைப்பதும் வந்து மிகவும் சிரமமான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் நிறைய பேருக்கு. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர். பாமகவுடைய செயற்குழுவில் முக்கிய அதிகாரங்கள் என்பது பாமகவுடைய நிறுவனர் தற்போது தலைவராக தேர்வு செய்யப்பட்டக்கூடிய ராமதாசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஃபார்ம் ஏ, பி ஆகியவற்றில் தலைவராக தான் கையெழுத்திடுவேன் என்று அன்புமணி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ராமதாசுக்கு அந்த அதிகாரம் என்பது செயற்குழுவில் வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், ஃபார்ம் ஏ, பி ஆகியவற்றில் கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் என்பது ராமதாசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் அன்புமணி தரப்பால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜி.கே. மணி தற்போது பாமகவுடைய கௌரவ தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பசுமை தாயகம் அமைப்பில் இருந்து சௌமியா அன்புமணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாமக கொடியை பயன்படுத்தியதற்கு சௌமியா அன்புமணிக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாமக தரப்பில் கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய மோதல் என்பது அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கிறது. ஃபார்ம் ஏ, பி மற்றும் கூட்டணி சார்ந்த முடிவுகளை யார் முடிவெடுப்பதில் என்பதில் கடுமையான போட்டி இருப்பது இந்த சிறப்பு பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அப்பட்டமாக தெரிகிறது. இதன் மூலமாக தேர்தலுக்கு இன்னும் குறைந்தது 90 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பாமகவில் இந்த தேர்தலை முன்னிட்டு எடுக்கப்படக்கூடிய அனைத்து முடிவுகளிலும் அன்புமணி மற்றும் ராமதாசுக்கு இடையே கடுமையான மோதல் போக்கு என்பது அடுத்த கட்டத்தை எட்டி இருப்பதையே இந்த கூட்டம் என்பது முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக சிறப்பு